ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்று மார்ச் 13ஆம் தேதி, நாளை மார்ச் 14ஆம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்க பற்றி இந்த வீடியோ நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா கிராமிற்கு 70 ரூபாய் குறைந்து 22 கேரட் ஒரு கிராம் 14,900 ரூபாயாகவும், ஒரு சவரன் 1,19,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனை அடுத்து 24 கேரட் ஒரு கிராம் 16,254 ரூபாயாகவும், ஒரு சவரன் 1,30,032 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் 290 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்க பற்றி பார்த்துடலாங்க. தற்பொழுது இரவு 9 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை சற்று குறைஞ்சுதாங்க காணப்படுது. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு தங்கத்தோட விலை சின்ன ஒரு இறக்கத்தில் தான் இருந்துட்டு இருந்ததுங்க. ஸோ இதனைத் தொடர்ந்து நாளைக்கும் தங்கத்தோட விலை வந்து இதே ஸ்டேட்டஸ் கன்டினியூ ஆச்சுன்னா குறைவதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. சர்வதேச அளவில் சின்ன ஒரு இறக்கம் இருந்தாலும் இந்திய ரூபாயின் மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு 12 பைசா கிட்ட நமக்கு வீக்காக இருந்துட்டு இருக்கு. தற்பொழுது 92 ரூபாய் 43 பைசா அப்படி இருந்துட்டு இருக்குதுங்க. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இதே ஸ்டேட்டஸ் கன்டினியூ ஆச்சுன்னா தங்கத்தோட விலையில் ஒரு சின்ன இறக்கம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. தற்பொழுது 22 கேரட் ஒரு கிராம் மார்க்கெட் ப்ரைஸ் பார்க்கும் பொழுது 14,900 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லைங்களா. இந்த விலையிலிருந்து எவ்வளோ வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராமிற்கு ஒரு 50 ரூபாயிலிருந்து 120 ரூபாய் வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க தற்பொழுது இருக்குதுங்க. ஸோ இன்னொரு டைம் நிறைய இருக்குது. இந்த டைமில் தான் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் ஏற்படலாம். நாளை காலையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு 8 மணி வீடியோவில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ தற்பொழுது நிலவரம் 14,900 ரூபாயிலிருந்து கிராமிற்கு 50 ரூபாயிலிருந்து 120 ரூபாய் வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ நாளை காலையில் வரைக்கும் இதே ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம மாலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து மேலும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால், அதாவது கடையோட ரேட் வந்து குறைச்சிருக்காங்க. காலையில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் 14,900 ரூபாய்னு இருக்கிற பொழுது மார்க்கெட் ப்ரைஸ் கடையோட ரேட் பார்த்தீங்கன்னா 14,780 ரூபான்னு இருந்ததுங்க. மதியம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய் அந்த ரேட்லேருந்து குறைச்சி 14,720 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி தற்பொழுது விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கடையோட ரேட் வந்து ஏற்கனவே ஒரு 50 ரூபாய் இந்த மாலை வந்து குறைச்சிருக்காங்க. மார்க்கெட் ப்ரைஸில் இது ரிஃப்ளெக்ட் ஆகலைங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலையும் சர்வதேச லெவலில் தற்பொழுது கொஞ்சம் குறைஞ்சுதாங்க காணப்படுது. தற்பொழுது 290 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லைங்களா. இந்த விலையிலேருந்து எவ்வளோ வரைக்கும் விலை குறையலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கிராமிற்கு ஒரு 5 ரூபாயிலிருந்து ஒரு 10 ரூபாய் வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்திய ரூபாயின் மதிப்பு ஒரு 12 பைசா நமக்கு வீக்காக இருக்குங்க. ஸோ இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபாயிலிருந்து 10 ரூபாய் வரைக்கும் விலை குறைவதற்கு ஒரு சான்ஸ் இருக்குங்க. பார்க்கலாங்க. இன்னும் இடைப்பட்ட டைம் நிறைய இருக்குது. இரவு 9 மணி நிலவரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே சற்று குறைஞ்சு தான் காணப்படுது. ஸோ நாளை காலையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு 8 மணி வீடியோவில் தெரியப்படுத்துகிறேங்க. நாளைக்கு என்ன விலை நிர்ணயம் ஆகுதோ அதுதான் ஞாயிற்றுக்கிழமையும் தொடரும். ஸோ நாளைக்கு மதியம் வந்து விலை வந்து ஏதாவது மாற்றம் செய்தாலும் உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துகிறேன். இதற்கிடையில் வரக்கூடிய இந்த வாரத்தில் உங்களுக்கு யூஎஸில் ஃபெட் ரேட் கட் மீட்டிங் இருக்குது. 17, 18 தேதியில் நமக்கு தெரிய வரும். ஸோ அந்த ரேட் கட்டை பொறுத்து வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் வந்து ஏதாவது மாற்றங்கள் இருந்தாலும் இருக்கலாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.